சில சென்சிட்டிவான இஷ்யூஸ் அது திருப்பரங்குன்றமோ இல்லை இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த கவினுடைய இஷ்யூ இதெல்லாம் நேரடியாக கட்சி வந்து அட்ரஸ் பண்ண மாட்டேங்குது இல்லை விஜய் அவர்கள் வந்து பேச மாட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. பட் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து இதெல்லாம் அவங்க பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. இப்படிதான் அந்த கட்சி அணுகணுமா சார்? எது பெஸ்ட்? திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அவர் பேசியிருக்கணும். ஆமாம், அவர் தாவேக்காவை சேர்ந்த பல பேருடைய எண்ணமும் அதுவாக தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அதில் வந்து நாம் ஒன்று பேசி ஒவ்வொருத்தரும் அதை என்னவா எடுத்துப்பாங்க. ஒரு சமூகம் நமக்கு எதிராக இருக்குமோ, திரும்பிடுமோ, அல்லது வந்து இந்துக்களுடைய வாக்குகள் நமக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படின்லாம் ஒரு கொஞ்சம் சந்தேகப்பட்டு தான் சரி அமைதியாக இருந்துருவோன்னு இருக்கார். ஆனால் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் என்ன இங்கே நடைமுறையோ அதை மட்டும் செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட பிரச்சனையே இல்லையா. இது வரைக்கும் தாயா பிள்ளையாக தானே இங்கே பழகிட்டு இருக்காங்க. யாரும் யாரோடையும் சண்டை போடல திருப்பரங்குன்றத்தை பொறுத்தளவுக்கு. இத்தனை வருடமும் இது என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை தொடருங்களா, அது எதுக்கு திடீர்னு ஒன்று மாற்றுறீங்கன்னு சொன்னால் கூட போதுமே. அதை கூட அவர் சொல்லலைங்கிறது எல்லாருக்குமே வருத்தம் தான்.